தாய்லாண்டை சேர்ந்த ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு 2000 வருஷம் பழமையான எலும்புக்கூடை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒரு மோதிரமும் இருக்கு. அந்த மோதிரத்துல இருந்த வார்த்தைகள் தான் எல்லாரையும் இப்ப ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இது எங்க நடந்திருக்குன்னா, தாய்லாந்துல டான் ஹெய் தாங்னு ஒரு இடம். பேங்காக்ல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது பிப்ரவரியில இருந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு எலும்புக்கூடு 2 தங்க மோதிரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒரு தங்க மோதிரம் வந்து பிளைனா இருக்கு. ஒரு மோதிரத்துல வந்து பேர் போட்டிருக்கு. அது பிராமி எழுத்து அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து புசர் கித்தான் போட்டிருக்கு. அப்படின்னா பூச நட்சத்திரத்தால இவர் பாதுகாக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்ப யாரு இவரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் கேள்வி வரும். ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மோஸ்ட்லி இவங்க வந்து ட்ரேடர்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் நடுவுல ட்ரேடு நடந்துறதுக்கான ப்ரூஃபா இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த சைட்டை கண்டுபிடிச்சதே ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்ததுன்னு சொல்றாங்க. அங்க இருக்க லோக்கல் ஆளுங்க வந்து ஒரு வெண்கல ட்ரம் எடுத்திருக்காங்க. அதுல இருந்து தான் ஒரு ஃபுல் எக்ஸ்கவேஷனா மாறுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வரைக்கும் இங்க 8 எலும்புக்கூடுகள், வெண்கலம், தங்க நகைகள், அதுக்கப்புறம் நிறைய பானைகள் இங்க கிடைச்சிருக்கு. இது வந்து வெல்தியான அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு பரியல் கிரவுண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துல வந்து இந்த டிக்கிங்லாம் முடியுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மியூசியத்துல வச்சிருவாங்க. இதை பார்க்கும்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து உலகம் ஃபுல்லா போயிருக்காங்கன்றதுக்கு இது ஒரு இன்னொரு உதாரணம் அப்படின்னு தான் சொல்லணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.